இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிச்சு தமிழ் டப்பிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 மூவிஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தெல்லாம் ஒரு ஆர்டர் கூட எல்லாம் பார்க்க போறது இல்ல, சும்மா ஒரு குத்து மைப்பா பார்ப்போம். எனக்கு மகேஷ் பாபு படம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் மகேஷ் பாபு படம் பிடிக்கும்னா வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா டொக்குரு. இந்த படத்துல மகேஷ் பாபு, பிரகாஷ் ராஜ், சமந்தா, பிரம்மானந்தம் இவங்களாம் சேர்ந்து நடிச்சு 2014 ஆக்ஷன் காமெடியா வந்த படம் அந்த படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா படத்துல மகேஷ் பாபுக்கு அப்பா பிரகாஷ் ராஜ் வந்திருப்பாரு. மக்களுக்கு நல்லது பண்ற ஒரு நல்ல அரசியல்வாதியா வருவாரு. அதனால வில்லன் அவர் போட்டு தள்ள முடிவெடுத்து அவர் காரை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அதனால அவர் கோமாவுக்கு போயிடுறாரு. மகேஷ் பாபு இந்த படத்துல போலீஸா வருவாரு. அப்பாவை யார் இப்படி பண்ணதுன்னு ஒருத்தரா தேடி கண்டுபிடிச்சு வில்லன் எல்லாம் போட்டு தந்தாரா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஃபாரின் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் அவங்க அப்பா கோமாவில இருந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற பிரம்மானந்தத்தோட காமெடி சீனா சூப்பரா இருக்கும். மகேஷ் பாபுலாம் செம்மையை நடிச்சிருவாரு. பார்க்காமனா மாஸ் மசாலா படம் பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ரெண்டாவது படம் என்னன்னா செல்வந்தன். இந்த படத்துல மகேஷ் பாபு, ஸ்ருதிஹாசன், ஜெகபதி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு 2015 ஆக்ஷன் டிராமா வந்த படம் தான் அந்த படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்க 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா மகேஷ் பாபு ஒரு பணக்கார வீட்டு பையனா இருப்பாரு. அவருக்கு அந்த லைஃப் பிடிக்காம வீட்டை விட்டு வெளில போய் ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துக்கு போய் அங்க இருக்க மக்களுக்கு என்னெல்லாம் பண்றாரு, அதனால அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்து அதெல்லாம் எப்படி சமாளிச்சாருன்றதுதான் இந்த படத்தோட கதை. தரமான ஆக்ஷன் டிராமா படம். படத்துல DSPயோட மியூசிக்கும் மகேஷ் பாபோட ஆக்ஷன் சீனுக்கும் செம மாசு கட்டிருப்பாரு படத்துல. பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, படம் வேற லெவல்ல இருக்கும். இன்னொரு படம் என்னன்னா ஸ்பைடர். இந்த படத்துல மகேஷ் பாபு, ரகுல் பிரீத் சிங், SH விரியால் இவங்களாம் சேர்ந்து நடிச்சு 2017 ஆக்ஷன் த்ரில்லரா வந்த படம் தான் அந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா மகேஷ் பாபு போலீஸா வந்திருப்பாரு. ஒருத்தர் மக்களெல்லாம் கொடூரமா கொண்டுகிட்டே இருப்பான். ஹீரோவான மகேஷ் பாபு அந்த கொலையெல்லாம் யார் பண்றது, எதுக்காக பண்றாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு இல்ல நான் போட்டு தந்தாரான்றதுதான் இந்த படத்தோட கதை. படத்துல மகேஷ் பாபுவோட ஆக்டிங்ல SJ மிரட்டி விட்டுருப்பாருன்னு சொல்லலாம். படத்துல வர மியூசிக்கும் SJ கொடுக்குற ஆக்ஷனுக்கும் பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும். மகேஷ் பாபு நல்லா நடிச்சிருப்பாரு. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம், ஒரு 1 டைம் பார்க்கறதுக்கு ஒர்த்தா இருக்கும். அதான் ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவதா இருக்க படம் மகரிஷி. இந்த படத்துல மகேஷ் பாபு, பூஜா ஹெக்டே, ஜெகபதி பாபு இவங்களாம் சேர்ந்து நடிச்சு 2018 ஒரு ஆக்ஷன் டிராமா வந்த படம் தான் அந்த படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா ஹீரோவான மகேஷ் பாபுக்கு அடிச்சு பெரிய பணக்காரன்றதுதான் அவரோட ஆசை. அதே மாதிரி அவர் படிச்சு ஃபாரின்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவாரு. அதனால பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு, காதலி எல்லாத்தையும் இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி இந்தியாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு, காதலி எல்லாம் பார்த்து பேசி அவங்களுக்கு இருக்க பிரச்சனைலாம் கண்டுபிடிச்சு அதை தீர்த்து வைக்கிறாருன்றதுனா இந்த படத்தோட கதை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். அடுத்துல மகேஷ் பாபோட ஆக்டிங், எமோஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாவே இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்க மாதிரி கட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவர் இந்தியாவுக்கு வந்து கிராமத்துல விவசாயம் பண்ற மாதிரிலாம் கட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்த ஆக்ஷன் சீக்கிரமா அடிச்சு பறக்க விட்டுருப்பான்னு சொல்லணும். ஒரு வேற லெவல் வெடித்தனமான படம். பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, படம் சூப்பராகவே இருக்கும். அஞ்சாவது படம் என்னன்னா அகாடு. இந்த படத்துல மகேஷ் பாபு, தமன்னா, சோனி சூட் இவங்களாம் சேர்ந்து நடிச்சு 2014 ஒரு ஆக்ஷன் டிராமா வந்த படம் அந்த படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா படத்துல மகேஷ் பாபு போலீஸா வருவாரு. வில்லன் வந்து ஒரு கிராமத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போட்டு துன்புறுத்திட்டு இருப்பான். வில்லனை போட்டு தள்ளி அங்க இருக்கிற கிராமத்து மக்களை அவர் எப்படி காப்பாத்துறாருன்றதான் இந்த படத்தோட கதை. தரமான ஆக்ஷன் காமெடி படம். ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுருப்பாரு. பிரம்மானந்தத்தோட காமெடி பார்த்தா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒரு பக்காவான மாஸ் மசாலா படம். ஒரு 1 டைம் பார்க்கட்டு ஒர்த்தா இருக்கும். பார்க்கணும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆறாவது படம் என்னன்னா சர்க்காரு வாரிப்பட்டா. இந்த படத்துல மகேஷ் பாபு, கீர்த்தி சுரேஷ், சமுத்திரகனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு 2022 ஆக்ஷன் டிராமா வந்த படம் அந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா ஃபாரின்ல ஹீரோ பினான்சியல் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ கீர்த்தி சுரேஷ் படிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கி அவரை ஏமாத்திரும். கீர்த்தி சுரேஷோட அப்பா இந்தியாவில் இருப்பாரு. அந்த காசை திரும்பி வாங்கறதுக்காக ஹீரோ இந்தியாவுக்கு போய் அந்த காசை வாங்கினாரா, அதுக்கப்புறம் அவர் என்ன நல்லா பண்ணாருன்றதுதான் இந்த படத்தோட கதை. ஒரு டீசென்டான படம் தான் அந்த படம். படத்துல கதை அந்த அளவுக்கு இருக்காது. மகேஷ் பாபோட ஆக்டிங், ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் படத்துல நல்லா இருக்கும். மற்றபடி இந்த படத்துல ஒன்றும் இருக்காது. ஒரு டீசென்டான படம், 1 டைம் பார்க்கட்டு ஒர்த்தா இருக்கும். என்ன ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 7வது படம் என்னன்னா குண்டூர்காரம். இந்த படத்துல மகேஷ் பாபு, ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ் ராஜ், ஜெயராம் இவங்களாம் சேர்ந்து நடிச்சு 2024 ஆக்ஷன் டிராமா வந்த படம் அந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா சின்ன வயசுலேயே மகேஷ் பாபு அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிடாரு. அவர் ஏன் பிரிஞ்சாரு, எதுக்காக பிரிஞ்சாரு, கடைசியில் அவர் அம்மா கூட ஒன்று சேர்ந்தாரான்றதும் இந்த படத்தோட கதை. இந்த படமும் ஒரு ஆகா ஊகன்ற படம்லாம் கிடையாது. ஒரு டீசென்ட் ஆவரேஜான படம் தான்.
படத்துல கதையும் அந்த அளவுக்கு இருக்காது. எப்பவும் போல மகேஷ் பாபோட ஆக்டிங்கும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் படத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பத்தாவது சீரியலாம் பார்க்கறது ரொம்பவே அழகா இருப்பாங்க. ஒரு 1 டைம் பார்க்கலாம், பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 8வது படம் என்னன்னா பிசினஸ்மேன். இந்த படத்துல மகேஷ் பாபு, காஜல் அகர்வால், பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு 2013 ஆக்ஷன் ஃபிரேமா அந்த படம் தான் அந்த படம். படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு மும்பையில மிகப்பெரிய டான் ஆகணுன்றதான் அவரோட ஆசையா இருக்கு. அதுக்காக மும்பைக்கு வந்து சின்ன சின்ன தொழிலாம் பண்ணி கடைசியில மும்பையில மிகப்பெரிய டான் ஆனாரன்றதான் இந்த படத்தோட கதை. இல்ல ஆக்ஷன் கிரைம் படம். மகேஷ் பாபு ஆக்டிங் படத்துல செம்மையாவே இருக்கும். காமெடியும் பார்த்தீங்கன்னா பயமாக ஒர்க் அவுட் ஆயிடும். பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஒரு பக்காவான மாஸ் மசாலா படம். பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கும். 9வது படம் என்னன்னா சரியூரு நீக்கவரு. இந்த படத்துல மகேஷ் பாபு, பிரகாஷ் ராஜ், ராஷ்மிகா மந்தனா இவங்களாம் சேர்ந்து நடிச்சு 2020 ஆக்ஷன் காமெடியா அந்த படம் தான் அந்த படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 10க்கு 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜரா வருவாரு. ஒரு ஆபரேஷன்ல கூட இருந்த ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. அந்த செய்தி சொல்றதுக்கு அவர் கிளம்பி இங்க வருவாரு. இங்க வந்து பார்த்தா அந்த குடும்பத்துல இருக்கவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சி தீத்தாரான்றா இந்த படத்தோட கதை. படத்துல மகேஷ் பாபு ஆக்ஷன் சீனும் அடிச்சு நொறுக்கி இருப்பாரு. 4 மாசம் கேட்டிருப்பாரு. ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் படம். எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். படத்துல மகேஷ் பாபு, ராஷ்மிகா மந்தனோட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கும். படம் உண்மையிலே வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் படம் என்னன்னா பரதனும். இந்த படத்துல மகேஷ் பாபு, பிரகாஷ் ராஜ், கேரா டோனி இவங்களாம் சேர்ந்து நடிச்சு 2018 ஆக்ஷன் த்ரில்லரா வந்த படம் தான். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்கு. படத்தோட கதை என்னன்னா, சரத்குமார் ஆந்திராவோட CM இருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பையனான மகேஷ் பாபு CM வருவாரு. மகேஷ் பாபு CM வந்து அந்த பவரெல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ணாரு, குற்றங்கள்லாம் குறைச்சாரான்றதுதான் இந்த படத்தோட கதை. மகேஷ் பாபு ரொம்பவே சூப்பரா செம்ம அழகா இருப்பாரு. அந்த CM பவரை வச்சு அவர் பண்றதெல்லாம் ஒன்றும் செம்மையா இருக்கும். படத்துல பார்த்தீங்கன்னா செம்ம மாசம் கட்டிடுவாரு. பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். உங்களுக்கு வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படம் தான். பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படம் சூப்பராகவே இருக்கும். நான் சொன்ன எல்லா படமுமே தமிழ் டப்பிங்கே இருக்கு. இப்போ வாங்க அந்த படத்தெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு கொண்டு வந்து சொல்றேன். என் மூவியோட லிங்க்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போனா அங்க கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து இந்த மூவிஸ்லாம் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் டப்பிங் மூவிஸோட ரிவ்யூ லிங்க்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சிங்கிள் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை.